ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலைஞர் அவர்களுடைய பேனா சிலையை பீச்சில் வைக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது சீமான் வந்து நீங்க பேனா சிலை வச்சுங்க நானே வந்து உடப்பட்டா அப்படின்னு சொன்னேன். அவரோட இப்ப கை கொடுக்க போறீங்க. ஆமா நான் சொன்னேன் விஜய் அவர்கள் வந்து பாஜகவுடைய பி டீம்னு சொன்னேன், பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னேன். ஆனா இப்போ திமுகவும் தாவேகாவும் ஒன்று இணைகிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல மாறுதல்கள் இருந்தாலும் ஆனா அவரு மாறுதலா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவர் இப்பொழுதும் பெரிய பேச்சு பொருளா இருக்கிறாரு. அண்ணாமலையை விமர்சனம் பண்றதுல இருந்து, ஆல்ரெடி தாவைக்காக விமர்சனம் பண்ணதுல இருந்து, சீமான் அவர்களை இவர் விமர்சனம் பண்ணதுல இருந்து, தற்பொழுது திமுகவை இவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிற கொண்டு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட யுத்தியை தான் கடைபிடிக்கிறார். அதுல அவர் வந்து ஒரு தனித்துவமா மற்றவங்கள்ட்ட தெரிகிறார். நம்ம திமுக அண்ட் சீமான் அண்ட் ஏடிஎம்கே நெருங்கி வர்றாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் கட்டமைக்கப்படுது. அது ஆக்சுவலா உண்மையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கலைஞர் டிவியில சாட்டை துரைமுருகன் பேசின வீடியோவை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிவி சேனல்ல ஏதாவது ஒரு நியூஸ் மீடியாக்கள்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசின வீடியோக்களை யாராவது போட்டிருக்காங்களா? இப்பொழுது போட வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன வீடியோ? கரூர்ல இருந்து மக்களை விட்டுட்டு ஓடி போனாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை இப்ப வந்து எதுக்கு அங்க போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சாட்டை துறைமுருகன் வந்து விஜய் அவர்கள் மீது வச்சார். அந்த வீடியோ கலைஞர் நியூஸ் சேனல்ல ஓடிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமானது? அதுல ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு நபரே நாம் தமிழர் கட்சியில இருந்து தாவேக்காவை எதிர்க்கிறதுக்காக திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவனாலதான் அந்த நாம் தமிழர் கட்சியே அழிய போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியே ஒருத்தவர் எம்எல்ஏ வேட்பாளரா போட்டியிட்ட ஒருத்தவர் வந்து குற்றம் சுமத்திருக்காரு. தாவேக்காவை எதிர்க்கிறதே முழு வேலையா வச்சுக்கிட்டு டிஎம்கே பணம் வாங்கிட்டு இது மாதிரி அரசியல் பண்ணா எப்படி நாம் தமிழர் கட்சி சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் வந்து ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தாரு. இது ஒரு புறம் இருக்க, அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க, கலைஞர் பேனா சிலையை பீச்சில் வைக்க போறோம்னு சொன்னதும் அந்த சிலையை நானே வந்து உடப்பண்டா அப்படின்னு பேசின ஒருத்தவர்கிட்ட இப்ப நீங்க கை கொலுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்த போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இப்ப அவர் நட்பு சக்தி திருமாவளவன் எதிரியா? பாஜக எதிர்க்க தாவேக்காவும் டிஎம்கேவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? பாஜக ஒரு பாசிச சக்தி. இந்த பாசிச சக்தியை உள்ள விடக்கூடாது அப்படின்னா இங்க இருக்கிற தாவேக்காவும் சரி டிஎம்கேவும் சரி ஒன்று சேர்ந்தா அதுல ஒரு தவறும் கிடையாது. ஒண்ணு சேர மாட்டாங்க. ஆனா அந்த கூறுவதனால என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பு எழுப்பியிருக்காங்க. இன்னொரு முகமா, சப்போஸ் நிறைய இடங்கள்ல பாஜக வந்து அவங்களுடைய ஆளுமையை செலுத்தி நிறைய கட்சிகளை காணாம பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டையும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கூற்றை நான் சொல்றேன். ஏன்னா தாவேக்கா ஒரு சக்தியா இருக்கு. அடுத்த எதிர்க்கிற இடத்துல டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ தான் இருக்கணும். அந்த இடத்த இப்போ புதுசா வந்திருக்க பாஜகவுடைய முகமா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி அண்ணாமலை அவர்கள் வி ஆர் த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அவருடைய அந்த ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வருங்காலங்களில் கட்சியா மாறப்போகுது. அவங்க ஒரு பாஜக முகத்துல இருந்து வர்றதுனால அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வளர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பெரியாரை பத்தி பேசுவாரு, எப்படி இடதுசாரிகளை பத்தி பேசுவாரு, அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய கேள்விகளை எழுப்பி அந்த விஷயங்களை சீமான் அவர்களோட ஒப்பிட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் எப்படி இந்த அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா, சப்போஸ் டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் 3 பேரும் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த அரசியல் களத்துல? அதற்கான வாய்ப்புகள் ஏகபுத்தமாக இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இடைத்தேர்தலையோ அல்ல உள்ளாட்சி தேர்தலையோ இவங்க 3 பேரும் இந்த கட்சியை நம்ம ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டுல இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அண்டு விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதரவு குரல் தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது பக்காவா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா திமுக நாம் தமிழர் கட்சி என்ன விஷயம் பண்ணி அவங்க வந்து 8% 4% வந்தாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் பிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கும் பொழுது நம்ம அவரை போட்டு அடிச்சோம்னா அது செல்லுபடி ஆகாது. அதனால நம்ம சாஃப்ட் கார்னராகவே இருப்போம். அவங்க எங்கேயாவது பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க, மக்கள் வந்து
எதிர்க்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும், அப்பதான் நம்ம உள்ள போற முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல அண்ணாமலை அவர்கள் தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இப்போ வந்து அவர் வந்து தாவேக்காவுக்கு 6 மாத காலமோ 1 வருட காலமோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எல்லாம் புதியவர்கள், அவங்க எல்லோரையுமே நம்ம தாங்கி பிடிக்கணும். அவங்கள வந்து தற்கூறிகள் என பேசி, மட்டமான வார்த்தைகளை பேசி, அவங்க வந்து புதுசா வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம ஊக்கம் கொடுக்கணும். அவங்கள ஏன் அரசியலுக்கு வந்தாங்க, ஏன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை, எதிர்கருத்துக்களை வைக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் உறுதியா இருக்காங்க. சீமான் அவர்கள் அவருடைய நிலைப்பாடு எந்த பக்கம் போனாலும் அது வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு அவங்க அதிமுக சேர்ந்தா சரி, டிஎம்கே சேர்ந்தா சரி, டிஎம்கே கூட கண்டிப்பா ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன். டிஎம்கே கூட நாம் தமிழர் கட்சி சேர்ந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட அழிவு காலம் அன்றிலிருந்து தொடங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு புறம் 2031 இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டா தாவேக்காவும் ஒருவேளை அண்ணாமலை அவர்களும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சப்போஸ் இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் தனியா தான் போவாங்களோ, இல்லை அண்ணாமலை அவர்கள் தாவேக்காவோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா அப்படிங்கிற பெரிய கேள்வி குறிகளும் எழும்ப ஆரம்பிக்குது. சப்போஸ் இப்ப பாஜக இப்ப வந்து பாஜகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர் விமர்சனம் பண்றாரு. இப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்கள் பக்கமும் போகாம திமுக பக்கமும் போகாம 2 பக்கமும் எதிரியா உள்ளது மாதிரியான ஒரு கட்டமைப்பு கட்டப்படுது. அதை அவர் ஒத்துக்கல. நாங்க தாவேக்கா கட்சிக்கு என்றைக்கும் நம்பிக்கையா இருப்போம், துரோகம் என்னைக்கும் செய்ய மாட்டோம், 5 வருடம் அவங்களுக்கு ஆதரவா இருப்போங்கிறத அவர் சுட்டி காட்டி பேசுறாரு. அன்புமணி உள்ள வந்துட்டா திருமாவளவன் வெளியே போயிடுவானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்செல்லாம் எழுப்படுது. தாவேக்கால இருந்து அன்புமணி அவர் உள்ள வந்துட்டாருன்னா அப்ப திருமாவளவனுக்கு அங்க இடம் இல்லையே, வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற பேச்சு ஏழப்படுது. திருமாவளவன் எங்க போனாலும் அரசியலை விட்டு வெளியே போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திருமாவளவன் ரொம்பவும் ஆணித்தனமா சுட்டிக்காட்டி பேசுறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆக போகுது, திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. நான் பேசிய இந்த பதிவுல இருந்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மூலமா உங்களுக்கு தேவையான அரசியல் தகவல்கள், அன்றாட நிகழ்வுகள் எல்லாமே வந்து சேரும். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.